ஹலோ எவ்ரிவான். திரும்ப உங்களை பார்க்குறதுல சந்தோஷப்படுறேன். ப்ரைஸ் த லார்ட். ஸோ இன்றைய நாளிலும் கூட நம்ம அட்வென்ட் காலத்தோட 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கோம். ஸோ இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம ஹோப் பார்த்தோம். ஸோ இன்றைய நாளிலும் கூட நம்ம வந்து சமாதானம், பீஸ் அப்படின்ற ஒரு தீமை தான் நம்ம வந்து இன்னும் மேலுமா நம்ம இன்னும் அதை பற்றி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க போகிறோம், அதை பற்றி புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம மத்தியில் நம்ம தமிழ் பாட் சேர்மன் ரெவரண்ட் மார்ஷல் ஃப்ரம் சென்ட் பானபஸ் சர்ச் கிளைங் வந்திருக்கிறாங்க. சோஸ்ரபரி. சோஸ்ரம்மா, ஸோ எப்படி இருக்கீங்க பர்ரி? ஏசு கிருபை நல்லா இருக்குமா. பர்ரி, எப்படி ட்ராவலிங் பண்ணி வந்தீங்க? நீங்களே காடி ஓட்டிட்டு வந்தீங்க பர்ரி? ஆமாம்மா, காடி ஓட்டிட்டு இருந்தேன். காலையிலே ஒரு 10:30 மணிக்கு வெளியாகுனேன். ஒரு 11 மணிக்கு இங்கே விஸ்மா எங்களுக்கு இருக்கேன் கிளைங்கில் இருந்து. ஸோ ஜாம் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், ஜாம் இல்லை, கொஞ்சம் இருந்துச்சு ஜாம். ஏன்னா காலையில் ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாமாக இருந்திருக்கும். ஸோ பாரு, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்துட்டு கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும்னு நம்ம போன வாரம் பேசியிருந்தோமோ, அதே போல் நமக்கு வந்துட்டு சமாதானம் எவ்வளோ முக்கியன்றது நம்ம வந்து நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா சமாதானம் வந்துட்டு டெய்லி லைஃப்பில் வேணும். ஐ வாண்ட் பீஸ் அப்படின்லாம் சொல்லி சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி அந்த சமாதானம் இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்மளால் வந்து சந்தோஷமாக போக முடியும். ஏன்னா சமாதானம் இல்லாமல் எதுவுமே சரி வராது. இப்போ உறவுங்க மத்தியிலையும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயா இருந்தாலும் சபையிலையும் சரி, நம்மக்கிட்ட அந்த சமாதானம் இல்லைன்னா ஒருத்தவங்க கிட்ட நம்ம பார்த்து திரும்பி சமாதானம் கூட சொல்ல மாட்டோம் எத்தனை பேர்கிட்ட. ஸோ அந்த மனசார அந்த சமாதானம் இல்லாதனால தானே நம்ம வந்து செய்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் சமாதானம் வந்து பிப்ளிக்லி வேதத்தில் வந்து எப்படி வந்து பீஸ் வந்து என்னன்னு அர்த்தத்தை கொண்டு வருது? வேத பிரகாசனான பீஸ் சொல்லும் போது ஷலோம், அது தெய்வீக சமாதானம். அது நம்மளுக்கு தெய்வன் கொடுக்கிறவராக இருக்கார். வேதத்தை நம்ம பார்த்தா கூட இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்கள்ட்ட தோண்டும் பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை தான், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்கிறார். உலகம் நம்மளுக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, தெய்வன் ஒருவரே கொடுக்கிறவராக இருக்கார். அந்த இயேசு நம்மளுக்குள்ளே இருக்கார் என்று சொல்லும் போது நிச்சயமாக அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறதாக இருக்குது. உலகத்தில் நம்மளுக்கு நிறைய காரியம் நடைபெறும் போது மனிதர் மூலியமாக சில காரியங்கள் நீங்கள் சொன்ன வண்ணமாக சமாதானத்தை இழக்கிறோம். சில பிரச்சனை, சில காரியங்கள், தப்பான காரியங்கள் கேள்விப்படும் பொழுது எல்லாம் நம்ம சமாதானத்தை இழக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது சமாதானம் நம்மளுக்கு, ஏன்னா அவர் தான் சமாதானம் கொடுக்கிற தெய்வன். ஸோ உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தெய்வன் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கார். ஆமாம் பாரு. ஏன்னா இப்போ வந்து பாரு, இப்போ அந்த மனுஷர்கள் மத்தியில் வந்துட்டு சமாதானம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு வகையில் ஒரு இமோஷன் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். சமாதானம்ன்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அது கிடைக்காது. நம்ம வந்து அதை தேடி போகணும், அது நேரத்தில் கேட்கணும். ஆனால் அந்த சமாதானமே இல்லாத இந்த காலகட்டத்தில், இந்த வாழ்க்கையில் நம்ம எல்லாமே அந்த கோத்ரூ பண்ணுற ஒரு நிலமை இருக்கும். ஸோ இந்த ஒரு கிறிஸ்மஸ் காலகட்டத்தில், இந்த ஒரு மாதம் முழுதும் நம்ம வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். ஆல்ரெடி 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் வந்துடும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்? எப்படி வந்து சமாதானத்தை தேடி போகிறது? இது நல்ல கேள்வி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆம், இந்த உலகத்தில் நம்ம சமாதானம் இல்லை, எப்படி நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது, சமாதானம் எப்போ வருது? நம்ம வந்து ஒரு ஆளுங்களோட டிஃப்ரென்சஸ், வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது நம்ம பிரிகிறோம். எனக்கு இவங்களோட இது எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு, அங்கே தான் சமாதானம் இல்லாமல் போகிறதாக வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு சிலது காமன் காரியம் இருக்குது. இப்போ உங்கள் வாழ்க்கையில் 10 இதில் வந்து எனக்கு 9 வித்தியாசமாக இருக்கும், ஆனால் 1 சமமாக இருக்கும். அதை பிடிச்சிக்கொள்வோம். இல்லை, நம்ம எல்லா மனிதர் வாழ்க்கை நிச்சயம் குறைஞ்சது ஒரு காரியமாசம் நம்மளோட பொதுவாக இருக்கும். நம்ம யோசனை, சிந்தனைகள், நம்ம ஆசைகள் நிச்சயம் ஒன்றாக இருக்கும். ஒன்று அதை பிடிச்சிக்கொள்வோம். அதை பிடிச்சிட்டு நம்ம நடக்கிறோன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக சமாதானம் இருக்கும். இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம செயல்முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். கிறிஸ்மஸில் ஆளுங்க வந்து ஒவ்வொரு கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணும், பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் செய்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு பொதுவான காரியங்கள் இயேசுவை நம்ம எப்பொழுதும் பிடிச்சிக்கோ. ஸோ அது அப்போனா நம்ம சமாதானத்தோட ஒருக்கொரு இருக்குன்னு சொல்லும் போது இயேசு, அதை நம்ம பிடித்து கொண்டு நிற்கிறோன்னு சொல்லும் பொழுது இந்த நிச்சயம் சமாதானம் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த பிரிவினை நம்ம வாழ்க்கையை விட்டு விலகுகிறதாக இருக்கும். இப்போ பாரு, அதே சமாதானத்தை வச்சு நம்மளோட இயேசு கிறிஸ்து வந்து சமாதான பிரபுன்னு அழைக்கப்படுகிறாருல்ல. ஸோ நம்ம இந்த ஒரு கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் இந்த சமாதான பிரபுவை நம்ம எப்படி கொண்டு வரலாம்?
நம்ம லைஃப்பில் அவரை எப்படி வந்து நம்ம அவரை முன் வச்சு அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம எப்படி என்ன என்ன செய்யலாம், நம்மளோட சமாதானம் இல்லாமல் அந்த வாழ்க்கையை நம்ம எப்படி எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னீங்க. இப்போ வந்து இயேசுவை வந்துட்டு சமாதான பிரபு என்று அழைக்கிறோம்ல. ஸோ எப்படி அவரை நம்ம முன் வச்சு நம்ம வழியில நம்ம வாழ்க்கை. முதலாவதாக அவர் மேலே இருக்க நம்பிக்கை, விசுவாசம். அவர் மேலே வச்சுருக்க விசுவாசம், அவர் எனக்கு நன்மையை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது, அவர் சொன்ன சில காரியங்கள், தெய்வம் நம்மளுக்கு போதித்த வசனங்கள், நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது நிறைய காரியம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஸோ அந்த நம்ம கற்றுக்கொள்ளும்போது அதை நம்ம செயல்முறையில் கொண்டுட்டு வரும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இயேசு நம்மளுக்கு நிறைய காரியங்கள் நம்மளுக்கு போதித்து இருக்கிறார். சமாதானம் சொல்லும் போது ஒரு வேதத்தில் சொல்லியிருக்கல, ஒருவங்க நம்மளுக்கு ஒரு கண்ணத்தை அறைந்த இன்னொரு கண்ணத்தை காமிங்கன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் ஓரளவுக்கு சமாதானத்துக்கு நம்ம நினைக்க என்ன இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், சமாதானத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸோ இதான் தேவன் நம்மளுக்கு எப்படி உறவை நம்ம பலப்படுத்துவது என்று கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் தேவன் சமாதானம் என்று சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு சொல்லும்போது ஒரு உதாரணம் எப்பவுமே நான் சொல்லுவேன். நான் ஒரு ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சிங்களேன், உள்ளுக்கு எப்பொழுதும் கூலாக இருக்கும். அதாவது அதோட சூழ்நிலை சுட்டு ஃப்ரிட்ஜோட ரெஃப்ரிஜிரேட்டரோட சுற்றி சூடாக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்கு எப்பொழுதும் அது குளிர் தான் இருக்கிறதாக இருக்கிறது. அதே போல் கிறிஸ்து நம்மளுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம சுற்றி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த சமாதானம் நம்மளுக்கு இருக்கும். நம்ம பேசுகிற வார்த்தைகள், அந்த சமாதானத்தோடு நம்ம செய்கிற கிரியைகள், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நம்ம அந்த அமைதியாக நாம் செய்கிறவராக இருப்போம். ஏன்னா இயேசு நம்மளுக்குள்ள வாழுகிறபடியால் அந்த சமாதானம் நிச்சயம் நம்மளுக்குள்ள இருக்கும். அதனால் வேத வசனம், வேத வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கும், சமாதானத்தை நம்மளுக்குள்ள பெற்றுக்கொள்வதற்கு. நைஸ் எக்ஸாம்பிள் பாரு. நான் அடுத்த வாட்டி ஃப்ரிட்ஜ் திறந்தேன்னா எனக்கு ஒரு வேளை இதுதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ பாரு, இப்போ நீங்கள் சமாதானம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமா பாரு ஊழிய வாழ்க்கையில் இருக்கீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா. ஸோ 25 வருஷமா நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை எப்படி தக்க வச்சிருக்கீங்க இந்த ஊழிய வாழ்க்கையில்? 25 வருஷமா இந்த ஊழிய வாழ்க்கையில் உங்களோட சமாதானத்தை நீங்கள் எப்படி தக்க வச்சிருக்கீங்க? என்னோட சமாதானத்தை தக்க வச்ச காரியம் எதாவது சொல்கிறேன், வேத வாசிப்பு, ஜெபம். இப்போ சிலத்தில் என்ன பிரச்சனை, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒரு காரியம் செய்கிறது வந்து பைபிள் தான் முதல்ல திறந்து படிப்பேன். முக்கியமாக இதாக படிப்பேன்னு சொன்னால் எனக்கு எப்பொழுதும் சாம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க சொல்லும்போது, தாவீது ராஜா எப்பொழுதும் சங்கீதத்தை தொடங்கும் பொழுது கஷ்டமான அவர் கஷ்டத்தை தான் சொல்லுவார். எனக்கு இப்படி கஷ்டப்படுற ஆண்டவரே, நான் எனக்கு பாஷான் எருதிகள் கொம்பில் இருக்கேன்னு சொல்லுவார். ஆனால் முடிக்கும் பொழுது நம்பிக்கை விசுவாசத்தோட படிப்பார். தெய்வம் இருக்கார், பார்த்துக்கொள்வார். ஸோ இந்த மாதிரி வசனங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக உள்ளத்தில் ஒரு பெரிய சமாதானம். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் தெய்வன் பார்த்துக்கொள்வார். அந்த சமாதானத்தோடு நம்ம நடப்பதற்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு இருந்த ஒரே வழி தான் வேத வாசிப்பு, ஜெபம். இது 2 தான் நான் எப்பொழுதும் நான் கடன் செல்வேன். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களோட சில நல்ல காரியங்களும் நான் எடுத்துக்கொள்வேன். இப்போ இந்த சனத்தில் என் வாழ்க்கையில் சில கஷ்டமான காரியம் நடந்துச்சுல்ல, என் சமாதானம் இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து நான் ரொம்ப சிந்தனையில் வைத்துக்கொள்ள மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அதெல்லாம் மறக்க பார்ப்பேன். நம்ம திரும்பி அதை யோசிக்க தான் அந்த சமாதானத்தை இழந்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட கஷ்டமானதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் மறந்துட பார்ப்பேன். ஸோ அதே வேளை நிறைய காரியங்கள் எனக்கு சந்தோஷமான காரியங்களை கொடுத்துருக்க சூழ்நிலைகள் இருக்கும். அதை நினைவு வைத்து கொள்ளும் பொழுது நிச்சய சமாதானம் உண்டு. இவன் நண்பர்கள், திருச்சபை ஜனங்கள் நடுவில்லாம் பார்க்கும்பொழுது நிறைய நல்ல காரியங்களும் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சிந்தனையில் வைத்துக் கொள்வேனே தவிர அவங்க கூட இருந்த சில கஷ்டமான காரியங்கள் எல்லாம் அதை ஒதுக்கி விட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சிந்தனை கொண்டு வர மாட்டேன் அதை. ஸோ அது நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்கும். வெரி குட் பாயிண்ட் பாரு. ஒரு சந்தோஷமான விஷயத்தில் வந்துட்டு எப்படி சமாதானம் இல்லாத அந்த கசப்பை வந்துட்டு யோசிக்கக்கூடாது. திரும்ப யோசிச்சாதான் அந்த சந்தோஷமான சுச்சுவேஷன், அந்த ஒரு மூமெண்ட் வந்து நமக்கு மைண்டில் இருக்காது. ஸோ அந்த எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ ஒருத்தவங்க மேலே கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் நம்ம வச்சுருந்துருப்போம்ல, நல்ல குட் டேஸ், குட் மெமரிஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த சின்ன 1-2 விஷயத்தினால நம்ம அந்த ஹோல் உறவையோ இல்லை அந்த சபையிலையோ சரி, வேலை இடத்துல, இப்போ எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து இந்த மனஸ்தாபம் வரும். ஆனால் அவங்க கூட நிறைய சந்தோஷமான நாட்களும் இருந்திருக்கோம்ல. ஸோ நம்ம அதை பற்றி யோசிக்கும் பொழுது இந்த கசப்பான நாட்கள் நம்ம மைண்டில் வர்றது கிடையாதுல்ல. ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாயிண்ட், எல்லாம் டேக் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இப்போ சர்ச்சில், வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? குக்கீஸ் பேக் பண்ணுறது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டெக்கரேஷன்லாம் ஓடிட்டு இருக்குது.
குக்கீஸ் தான் செய்யல. ஏன்னா நேரம் இல்ல. ஓகே. வீட்ல செய்றதுக்கு. ஓ! இப்ப எல்லாம் ஆர்டரிங் தானே. ஆர்டரிங். ஆமா பாரு. ஸோ பிசினஸ் சப்போர்ட் பண்ணும். ஆமா. அதெல்லாம் இப்ப அதுல ஓடிருது. ஸோ டெக்கரேஷன் எல்லாம் ஓடிக்க சன் ஷானுக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீலாம் கண்டிப்பா போட்டு ஆகணும் அவருக்கு. போட்டோம். ஸோ அதெல்லாம் சோ, அப்ப அவரு ஓடிட்டுருக்கு. அதுல மும்முரமா வேலை செஞ்சுட்டு ஆமா. இருக்கிறாரா? அது கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து அவரோட டிபார்ட்மெண்ட். டிபார்ட்மெண்ட். அவரு தான் அதெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாரு. ஸோ ஓடிட்டுருக்கு ஓகே. இதெல்லாம். நைஸ் பாரு. திருச்சபையில கேரலிங்க்கெல்லாம் எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு கேரளிங். இருக்கிறோம். ஓகே பாரு. வெரி நைஸ். ஏன்னா இதோட கேரளிங் வந்துச்சுன்னா டக்குன்னு கிறிஸ்மஸ் வந்துரும். எஸ் ஸோ அந்த எக்ஸாக்ட்லி. ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே அடுத்து ஆமா. ஓடிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ரி. இந்த நாளிலும் கூட எங்க கூட வந்து பீஸை பற்றி சமாதானத்தை பற்றி எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ரி. ஸோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் மிகவும் நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை ஜாய் என்ற ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.